ஆனால் எந்த ஒரு கிரகத்தை எடுத்துக்கிட்டாலும் தன்னந்தனியாக எந்த ஒரு கிரகமும் தீமை செய்யாது, நல்லதும் செய்யாது அப்படின்றது. ஒரு கிரகம் வந்து நல்லது செய்யணும்னாலும் கெட்டது செய்யணும்னாலும் இன்னொரு கிரகத்தினுடைய பார்வையோ செயற்கையோ இருக்கும்போது தான் அதனுடைய வேகம் கூடும். சாதாரணமாக இப்போ வந்து ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருக்கும், குரு வந்து 2ஆம் இடத்துல இருக்கு, பெரிய பணக்காரன் ஆயிடுவான் அப்படின்னு நினைக்கிறபோது அந்த 2ஆம் இடத்துல வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். கூட மாந்தி இருக்குதா, கூட சனி இருக்குதா, யார் கூட இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த பலனை பார்த்துட்டோம். சாதாரணமாக இப்போ கிரகங்களெல்லாம் வந்து பஞ்சபூதங்களால் மாதிரி அதே இதில் தான் அது வேலை செய்கிறது. ஒரு நல்ல வெயில் அடிக்குது அப்படின்னு சொல்லும்போது சூரியனுடைய பொறுப்பு வெயில், கடுமையான வெயில். ஆனால் என்ன பண்ணுறான், சூரியன் உச்சமாக இருக்கும்போது பெரிய பதவி, ராஜ பதவி எல்லாம் கிடைக்குது. சூரியன் வந்து கெட்டு போயிட்டா, வெயில் அடிச்சுட்டா, உஷ்ண கிரகமாக இருக்கும்போது என்ன பண்ணணும், அங்கே குளிர்ச்சி தேவைப்படுது. அப்போது சந்திரனுடைய உதவி தேவைப்படும். குரு சந்திரனோட சேரும்போது குரு சந்திர யோகம், அங்கே அந்த சூரியனோட சேரும்போது அந்த சந்திரனோட சேரும்போது குரு, இப்படி ஒரு கிரகங்கள் ஒன்றோட ஒன்று சேரும்போது, இப்போ குரு சேர்ந்துட்டாருன்னா சந்திரனோட சேர்ந்துட்டாருன்னா என்ன ஆகுது, குளிர்ச்சியான காற்று, நல்ல கிளைமேட், நல்லா இருக்கு. ஒரு நாள் சாயங்காலம் நல்ல வெயில், சம்மர் டே, நம்ம கடல் ஓரத்துக்கு போகிறோம், வெயிலில் நடக்க முடியல. ஆனால் வந்து பக்கத்தில் என்ன இருக்குது, கடல் இருக்குது, தண்ணி இருக்குது. தண்ணி வந்து சந்திரனுடைய பொறுப்பு அல்லது சுக்கிரனுடைய பொறுப்புன்னு வைக்கணும். தண்ணி பக்கத்தில் இருந்தும் வெயில் அடிக்குது, நல்லா சூடாக இருக்கும்போது நல்லா ஜில்லுன்னு ஒரு காற்று, காற்று யாருடைய பொறுப்பு, குருவனுடைய பொறுப்பு. அந்த காற்று வந்துடுச்சுன்னா பாருங்கள் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஒரு கிரகத்தால் கேடுதல் வரும்போது இன்னொரு கிரகத்தினுடைய பார்வை உதவி வரும்போது அது நமக்கு நன்மையாகவோ தீன்மையாகவும் மாறிடலாம். ஒரு அடுப்பு வச்சு அதில் ஒரு பானை வச்சு பொங்கால வைக்கிறோம். இதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது, ஒரு அடுப்பு வைக்கிறது ஒரு பானைன்னு சொல்லும்போது அது பூமியை சேர்ந்தது, மண். அடுத்தது வந்து காற்று, அடுத்தது வந்து நெருப்பு எரிகிறதுக்கு காற்று, பானைக்குள்ள தண்ணி. ஆக பஞ்சபூதங்களும் சேர்ந்து தான் நம்ம ஒரு சாப்பாடு வைக்கிறோம். இது பஞ்சபூதமும் சமநிலையாக இருக்கும்போது பொங்கல் ஓகே. திடீர்னு பெரிய மழை வந்தாலோ, திடீர்னு ஒரு பெரிய புயல் வந்தால் என்ன ஆகுது, நெருப்பு எரியுமா, எரியாது. அப்போது அது 5 கிரகங்கள் ஒன்றோட கூட்டாக இருக்குது, அந்த இடத்துல மாந்தி இருக்குது அப்படின்னா 4-5 கிரகங்கள் ஒன்றா இருக்கும்போது, சமநிலையாக இருக்கும்போது நமக்கு தீங்கு இருக்காது. இந்த இதனுடைய சமநிலை தவறும்போது கிரக யுத்தம்னு சொல்லுவாங்க. அதில் எந்த ஒரு கிரகம் வந்து வீரமாக இருக்கோ, எந்த ஒரு கிரகம் பலமாக இருக்கோ அதனுடைய காரகத்துவத்தின் அடிப்படையில் நமக்கு பலங்களே அளிக்கப்படும். குரு பார்க்குறதா மாந்தியினுடைய சக்தி கம்மியாயிடும். அதே துஷ்ட கிரக ராகு கேது சனி எல்லாம் பார்க்குறதுன்னா மாந்தியினுடைய நண்பர் யாருன்னா சனி ராகு கேது தான். அவங்களோட சேர்ந்துட்டா அவர் நல்லா கொண்டாட்டம் தான். அதே டைமில் சுப கிரகங்கள் இருக்குது, சுக்கிரன் குரு இந்த மாதிரி சுப கிரகங்கள் கொஞ்சம் பார்த்தா மாந்தி கொஞ்சம் அமைஞ்சிடும், கொஞ்சம் தீமையும் அவ்வளவு செய்யாது. அதனால் சுப கிரக பார்வையில் வரக்கூடிய மாந்தி தீமை செய்கிறது இல்லை.